தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு பதில் புதிய கட்சி. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு பதில் புதிய கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக கூட்டணியில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து வருகிறது. இந்த கட்சி நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி பெற்று வைகோ தன்னுடைய மகனை எம்பி ஆக்கினார். ஆனால் வைகோவுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி தர திமுக மறுத்துவிட்டது. அதற்கு பதிலாக கமலஹாசனை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியது. இந்த சூழ்நிலையில் பாஜக விரித்த வலையில் வைகோ விழுந்துவிட்டதாக கூறப்படுகிறது. பாஜக மதிமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. வைகோவுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி தரப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அவருடைய மகனுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்க பாஜக தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 25 தொகுதிகள் வரை மதிமுகவுக்கு தர பாஜக முன்வந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் மதிமுகவை நம்ப திமுக தயாராக இல்லை. மதிமுகவை கூட்டணியிலிருந்து கலற்றிவிட மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். மதிமுகவுக்கு பதில் ஒரு புதிய கட்சியை கொண்டு வர திட்டமிட்டுள்ளார். மதிமுக இழப்பை சரி செய்வதற்காக இந்த முயற்சி. மதிமுகவை கூட்டணியிலிருந்து கலற்றிவிட்டு மதிமுகவுக்கு பதில் தேமுதிகவை கொண்டு வர மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். நேற்றைய தினம் பிரேமலதா மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியுள்ளார். அதற்கு பின் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை உறுதி செய்யப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து மதிமுகவை நீக்க திமுக தயாராகிவிட்டது. அதற்கு பதிலாக தேமுதிக திமுக கூட்டணிக்கு வருகிறது. இது அரசியலில் திடீர் திருப்பமாக ஏற்பட்டுள்ளது. மதிமுக அதிமுக பாஜக கூட்டணியில் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.